ஒரிஜினலாக போலீஸ் நினைச்சேன் சார். ஒரிஜினல் போலீஸ் போல என் ஃப்ரெண்டில் அவரை பார்த்து போலீஸ் ஆனவங்களா இருக்காங்க. உண்மையிலே அந்த அளவுக்கு ஒரு அவரோட பிசிக்கு எல்லாமே. அவர் படம்லாம் பார்த்தீங்கன்னா சுபாஷ், ஜெய்ஹிந்து, தாயின் மணிக்கொடி, சுதந்திரம், இந்த படம்லாம் பார்த்தா நம்மளுக்கு அப்படியே அந்த எனர்ஜி வரும், அந்த சுதந்திர நாட்டுப்பற்று வரும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ அவர். எனக்கு மனசுக்கு பிடிச்ச ரொம்ப ஹீரோ. சின்ன வயசுல நிறைய நான் அவரை பற்றி பேசுவோம். அந்த ஜெய்ஹிந்த் படத்தில் அவர் மலை மேலே ஏறதுல அந்த கயிறை பிடிச்சி தூக்கி அடிப்பார். அப்படி இப்படி நிறைய பேசி அவரை பற்றி நான் விவாதம் பண்ணியிருக்கேன் ஸ்கூலில். அந்த அளவுக்கு ஒரு ஃபேன் நான். அவர் படம் நிறைய படம் அவர் பார்க்காத படம் நான் பார்த்துருக்கேன். அண்ணனுக்கு ஜெய், பிரதாப், நிறைய படங்கள் அவருது. எல்லா படமும் பார்த்துட்டாங்க உண்மையிலே. ஆமா, பிரதாப் டைரக்டர் பாத்தீங்களா சார்? அப்படி சொல்ல வரல சார், நீங்க மறந்து போன படங்கள் கூட சொல்றேன் சார். சேவகன் அந்த மாதிரி. நீங்க சப்போஸ் இப்போ உங்க மனசுல இருக்குமா தெரியாது சார், எனக்கு இருக்கு அந்த படங்கள்லாம் ஞாபகத்துல இருக்கு. ஸோ அந்த தேட்டர் வரைக்கும் நமக்கு அந்த தேட்டரில் போய் நாங்கள் உட்காந்து பார்த்தது ஃபேமிலியோட. எங்க அப்பாவும் அர்ஜுன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன். அவரு எங்களை கூட்டு போய்ட்டு எந்த படங்களும் கூட்டு போயிடுவார் சார் எங்களை. ஸோ அந்த அளவுக்கு வந்து சாரை வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ அவர் படத்துல அவர் கூட நடிக்கும் போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு எனக்கு. ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து, ஏன்னா ஒரு சீனுமே வேற அப்படியே உணர்ச்சியாக இருக்கும். நம்மளுக்கு படம் பார்க்கும்போது அவர் பண்ணுற ஒரு படமுமே வந்து ஒரு நல்ல குணத்தை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தும். ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும், நம்ம நாட்டுக்காக ஏதாவது செய்யணும், அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து உருவாக்குனது வந்து அர்ஜுன் சார் படங்கள் தான். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அது மட்டும் சொல்ல முடியாது, அவர் ஆக்ஷன் கிங் மட்டும் இல்லை, சில இடத்துல ரியாக்ஷன் கிங்காகவும் பண்ணியிருக்காரு சார். இந்த 100 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூ, அந்த சாங்லாம் வந்து இனி வரைக்கும் என் ஒய்ஃப்ல ரிங்டோனா வச்சிருக்காங்க சார். உண்மையிலே அந்த அளவுக்கு அவர் படங்கள் வந்து இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா ரிதம் படத்தில் வந்து தீம் தன்னா அந்த சாங்லாம் வந்து தண்ணியை தனித்தனியாக லவ் பண்ணுவார். அப்படி எடுத்து அந்த சாங்லாம் வேற லெவலில் பண்ணியிருப்பாரு. அவ்வளோ சார். நான் வந்து சார் ஒரு ஃபேன் பாயாக பேசிட்டு இருக்கேன் சார். நீங்கள் சார். ஸோ ஆமாம், ஏன்னா எல்லாமே தாய் தந்தையோட பேர் தான் பச்சை குத்துவாங்க. தாயின் மணிக்கொடியே பச்சை குத்துறது நம்ம அர்ஜுன் சார் தான். சுதந்திர கொடியை பச்சை குத்திட்டு இருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு அவர் நான் வந்து நிறைய வாட்ச் பண்ணியிருக்கேன், அவரை ரசிச்சிருக்கேன். ஸோ அவர் கூட நடிச்சதில் ரொம்ப ரொம்ப பெருமை சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ், அவங்க வந்து ஒரு வெர்சடைல் ஆக்டர். அவங்க ஒரு அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க. அப்படியே நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு வந்து படத்தில் நடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஆர்ட்டாக வந்து ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணுவாங்க. ரொம்ப பிடிக்கும். அவங்க கூட நடிச்சிருக்கேன். ஸோ மற்றபடி நிறைய அரசியல் பிரமுகர்கள்லாம் வந்திருக்காங்க சார். வணக்கம் சார். மற்ற ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாருக்குமே வந்து என்னுடைய வணக்கங்கள், நன்றிகள். படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு படமாக வரணும். கண்டிப்பாக போகலாம் சார். ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு போகலாமான்ட்டு. யார் கூட சார்? ஓகே. ஸோ இந்த படத்தில் நடித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச். படம் நல்லபடியாக வெற்றியடைய கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.